ரெண்டாவது மாதத்துக்குள்ளே நம்ம வந்துட்டோம். ஆமென். முதல் மாதம் அற்புதமாக கடந்து போயிடுச்சு. பிரைஸ் லார்ட். லீவில் போனவங்களாம் திரும்ப வந்துட்டாங்க. குட். கர்த்தர் நல்லவர். ஆமென். பிரைஸ் லார்ட். இந்த முதல் வாரத்தில், இந்த ரெண்டாவது மாதத்தின் முதல் வாரத்திலே கர்த்தர் நம்மை இந்த இடத்துல கொண்டு வந்த அவருடைய கிருபைக்காக அவருக்கு நம்ம நன்றி சொல்லுவோம். உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் பலப்படுகிற ஒரு காலத்துக்குள்ளே நாம் இருக்கிறோம். பிரைஸ் காட். அல்லேலூயா. தேவனுடைய நன்மைகளை நாம் அனுபவிக்க ஆண்டவர் நமக்கு அற்புதமான தம்முடைய வார்த்தைகளை நமக்கு தந்திருக்கிறார். அவருடைய வார்த்தைகளிலே நாம் பலப்பட வேண்டும் என்பது அவருடைய விருப்பம். இந்த நாளில் கூட கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் நம்மை ஒப்பு கொடுப்போம். கண்களை மூடி ஒரு நிமிஷம் ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே என்னோடு பேசும் அப்பா, என்னோடு பேசும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. என்னோடு பேசும் ஆண்டவரே, என்னோடு பேசும். உம்முடைய கர்த்தாவே வார்த்தைகள் என்னை தைரியப்படுத்த வேண்டும், என்னை பலப்படுத்த வேண்டும். எனக்குள்ளே கர்த்தாவே நீ செய்ய நினைத்த கிரியைகளை செய்து, மாறியும் உழைந்த மழையும் எவ்விதமாக தன் அனுப்பின காரியத்தை செய்து முடித்து திரும்புகிறதோ, அதுபோல உம்மால் அனுப்பப்பட்ட உம்முடைய வசனமும் உம்முடைய பிள்ளைகளின் மேலே என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து திரும்பும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். பண்பட்ட நல்ல நிலமாக 30, 60, 100 மேனி கொடுக்கும்படியாய் உடைய பிள்ளைகளுடைய இருதயங்களை பண்படுத்தி அவைகளை கர்த்தாவே உடைய வார்த்தைகளால் கர்த்தாவே நிறைத்து விடும். உடைய மகிமைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். சத்துருவானவன் எந்த விதத்திலும் தந்திரமாக இந்த வார்த்தைகளை கொண்டு போய் விடாதபடிக்கு தேவ மகிமை ஆண்டவர் இதை மூடிக்கொள்ளும்படியாய் பாதுகாக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அடிமை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. இரட்சகரும் மீட்பருமாயிருக்கிற இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். தேவ சமாதானம் உங்களை ஆளுகை செய்யட்டும். ஆமென். சங்கீதங்களின் புஸ்தகம் 119வது அதிகாரத்தில் 130வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். உம்முடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்தது. உம்முடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து பேதைகளை உணர்வுள்ளவர்களாக்கும். வசனம் வாசிக்கும் போது கவனமாக திருத்தி தீர்க்கமாக நம்ம வாசிக்கணும் வசனத்தை. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. சங்கீதம் 119, 130வது வசனம். உம்முடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து பேதைகளை உணர்வுள்ளவளாக்கும். அதற்கு முன்னால் உள்ள வசனம் சொல்லுது, உம்முடைய சாட்சிகள் அதிசயமானவைகள், ஆகையால் என் ஆத்துமா அவைகளை கைக்கொள்ளும். கர்த்தருடைய வார்த்தையை கைக்கொள்வதற்காக தேவன் தம்முடைய வார்த்தைகளை நமக்கு கொடுக்கிறார். என் ஆத்துமா அதை கைக்கொள்ளும். கர்த்தருடைய வார்த்தை அதிசயமானவைகள், அவைகளை என் ஆத்துமா கைக்கொள்ளும். பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய வார்த்தைகள் நம்முடைய வாழ்விலே செய்ய நினைக்கிற காரியத்தை செய்து முடித்து அது அவரிடத்தில் திரும்பும். ஆனால் நம்முடைய விருப்பமில்லாமல் தேவனுடைய வார்த்தை நமக்குள்ளே வர முடியாது. அதனால் முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். தேவனுடைய சத்தம் நம்மோடு கூட பேசுகிறது. ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தை நம்மை நடத்துகிறது. இதே சங்கீத 119வது அதிகாரத்தினுடைய 105வது வசனத்தை நம்ம வாசிப்போமானால், உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாயிருக்கிறது. அப்படியானால் நம்முடைய கால்களுக்கு தீபமாக, பாதைக்கு வெளிச்சமாக, அதாவது அடுத்த ஸ்டெப், வாட் ஐ எம் கோயிங் டு டேக் நெக்ஸ்ட் ஸ்டெப், என் கால்களுக்கு தீபம், அடுத்த ஸ்டெப் என்ன நான் எடுக்க போகிறேன், அதுக்கு அந்த வெளிச்சத்தை கொடுக்கிறதும், அடுத்து நான் நடந்து போகிற பாதையை எனக்கு காண்பித்து கொடுக்கிற வெளிச்சமாகவும் அந்த வசனம் எனக்கு இருக்கிறது என்பதை இங்கே ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு முறையும் நம்முடைய வாழ்வில் குழப்பங்களும் நெருக்கங்களும் சூழும்போது, ஏன்னா நம்ம குழப்பங்கள் நெருக்கங்கள் ஒரு நிறைந்த வாழ்க்கையில் தான் இணைஞ்சிட்டு இருக்கிறோம், வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த உலகம் அப்படிப்பட்ட உலகம். அப்போ இங்கே தேவன் என்ன செய்கிறார், நமக்கு அடுத்த அடி, நான் எடுத்து வைக்க வேண்டிய அடுத்த அடி என்ன என்பதை எனக்கு கற்றுக் கொடுக்கவும், நான் நடந்து போக வேண்டிய பாதையை எனக்கு காட்டி கொடுக்கவும் கர்த்தர் தம்முடைய வசனத்தை எனக்கு அனுப்பி கொடுக்கிறார். ஹல்லேலூயா.
அப்போ இந்த 130வது வசனம் என்ன சொல்லுகிறது? உம்முடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து. அல்லேலூயா. உம்முடைய வசனத்தினுடைய பிரசித்தம் என்ற ஆங்கிலத்தில் என்ன சொல்ல தெரியுமா? அதுக்கு தி என்ட்ரன்ஸ் ஆஃப் தை வேர்ட் கிவத் லைட். அப்போ தேவனுடைய வசனம் வெளிச்சம் தருகிறது என்று சொல்லவில்லை. தேவனுடைய வசனம் என் உள்ளே பிரவேசிக்கும் போது, பிரசித்தம் என்றால் எனக்குள்ளே பிரவேசிக்கும் போது அது எனக்கு வெளிச்சம் தருகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் இயேசு என்ன சொன்னார்? இதோ வாசற்படி நின்று கதவை தட்டுகிறேன், ஏன் ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறக்க வேண்டும்? அவர் தேவாதி தேவன் அல்லவா? அவர் எளிதாக உள்ளே பிரவேசிக்க முடியும் அல்லவா? யூதர்களுக்கு பயந்ததினாலே சீஷர்கள் தங்கள் கதவுகளெல்லாம் மூடிக்கொண்டு அந்த மேல் வீட்டு அறையிலே காத்திருக்கிற வேளையிலே அவர் உள்ளே பிரவேசித்து வந்தார். கதவுகளை யாரும் திறந்து விடலை. பேதுரு மாதிரி கதவை தட்டிட்டு வெளியே நிற்கல. அவர் he came inside. அவரால் வர முடியும். பின்ன ஏன் அவர் வாசலில் கதவை தட்டி கொண்டு நிற்கிறார்? ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் என்றால் என்ன அர்த்தம்? அப்போ இந்த 130வது வசனத்திலும் அதே தான் அவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். உம்முடைய வசனத்தினுடைய பிரசித்தம் பிரவேசம். As the word of God enters into my heart, as I permit the word of God to come into my heart, தேவனுடைய வசனத்தை, தேவனுடைய வார்த்தையை எனக்குள்ளே வர நான் அனுமதிக்கும் போது, அது எனக்குள்ளே கிரியை செய்ய நான் இடம் கொடுக்கும் போது, அது எனக்குள்ளே வெளிச்சத்தை உண்டாக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ இப்போ நம்முடைய பாட்டில் நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை நமக்கு நேராக அனுப்புகிறார். நம்முடைய பாட்டில் நம்ம என்ன செய்யணும்? நம்ம இருதயத்தை திறந்து கொடுத்து இந்த வசனத்தை என்ன செய்யணும்? ரிசீவ் பண்ணணும். ஐ ரிசீவ் இட் லார்ட், ஐ ரிசீவ் யுவர் வேர்ட். இருதயத்தில் இந்த வார்த்தையை ரிசீவ் பண்ணி பெற்றுக்கொண்டு அதை விசுவாசிக்கும் பொழுது தான் அந்த வார்த்தை நமக்குள்ளே நீதியாக கிரியை செய்கிறது. அல்லேலூயா. ரோமர் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் அது அப்படி தான் வாசிக்கிறோம். ரோமர் 10:9 என்ன சொல்லுகிறது? இருதயத்திலே விசுவாசிப்பது அது நமக்கு நீதியாக எண்ணப்படும், வாயினாலே அறிக்கை செய்வது நமக்கு ரட்சிப்பாக எண்ணப்படும். அப்போ இருதயத்தில் எதை விசுவாசிக்கிறோம்? அந்த வசனத்தை வாசிங்க. 10:9, 10:2 வசனத்தையும் வாசிக்கலாம். 9ஆம் வசனம், 10ஆம் வசனம். ஏனென்றால் தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும். This word, இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தார் என்கிற அந்த வார்த்தை என் இருதயத்துக்குள்ளே கடந்து வரும்போது அதை நான் விசுவாசித்தால் அது எனக்கு நீதியாக எண்ணப்படும். பின்பு அதை நான் வாயினாலே அறிக்கை செய்யும் பொழுது என் வாழ்க்கையிலுக்குள்ள ரட்சிப்பை அது கொண்டு, மீட்பை கொண்டு வருது, விடுதலையை கொண்டு வருகிறது. த ரெடம்ஷன், சால்வேஷன், சாங்டிஃபிகேஷன் எல்லாமே எப்போ நடக்குதுன்னு சொன்னால், இருதயத்தில் விசுவாசித்த பின்னால் அதை வாயினாலே அறிக்கை செய்யும் பொழுது அது என்ன செய்ய முடியும்? வாழ்விலே வேலை செய்கிறது, கிரியை செய்கிறது, ஆக்டிவேட் ஆகிறது. ஹல்லேலூயா. ஸோ தேவனுடைய வார்த்தையை நமக்குள்ளே அனுமதிக்கிறது மாத்திரமல்ல, அனுமதித்த அந்த வார்த்தையை இருதயத்தில் விசுவாசித்து என் வாயினால் என்ன செய்யணும்? அறிக்கை செய்ய வேண்டும். இன்னைக்கு அந்த காரியங்கள் தான் நம்ம இடத்துல 100% நடக்குதா அப்படின்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. we always allow the word to come inside sometimes. சில நேரங்களில் அது நம்ம காதிலே கேட்காமே போயிடுது. இப்படி காதில் இப்படி பேசல, இந்த காதில் இப்படி கூடி போயிடுது. நிறைய நேரங்களில் அது நமக்குடைய கிரியை செய்கிறதில்ல. we listen to it. ஏன்னா நான் பல நேரங்களில் ஒரு பாதி செய்தி முடியும் போது எந்த இடத்துல ஆரம்பித்தேன், என்ன வசனத்தை ஆரம்பித்தேன், என்ன வார்த்தை உங்களோட சொன்னேன்னு சொல்லி கேட்குறப்போ யாருமே சொல்ல மாட்டீங்க. ஏன்னா அது என்ன 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 நடக்குது அப்படின்னு சொன்னால் கிரகிக்கப்படுகிறதில்லை. கிரகிக்கப்படாத ஒரு வார்த்தையினால் எந்த பயனும் இல்லை. அதைத்தான் ஆண்டவர் நமக்கு இன்றைக்கி சொல்லிக் கொடுக்க விரும்புகிறார். ஆமென். ஸோ தேவனுடைய வார்த்தை வெறுமனே வெளிச்சத்தை கொடுக்காது. அந்த வெளிச்சம் நமக்குள்ளே வேண்டுமானால் அந்த வார்த்தையை நமக்குள்ளே என்ன செய்யணும்? அனுமதிக்க வேண்டும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே சொல்லுகிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம். 20:32.
Praise the Lord. 3 வருடம் இறைவிடாமல் கண்ணீரோடு கூட தேவனுடைய வார்த்தையை அவர்களுக்கு புத்தி சொல்லி கொண்டு வந்ததை நினைத்து விழித்திருங்கள். நான் சொல்கிறாரு, 3 வருஷமாக தொடர்ந்து உங்கள்கிட்ட கர்த்தருடைய வார்த்தையை நான் பிரசங்கித்து கொண்டே வருகிறேன். அந்த பிரசங்கித்து கொண்டு வருகிறதுக்கு பின்னாடி அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் பக்தி விருத்தி அடைய வேண்டும். நீங்கள் என்ன செய்யணும்? பக்தி விருத்தி அடைய வேண்டும். தேவனுடைய வசனத்தை உங்கள் வாழ்விலே அனுமதிக்காமல் பக்தி விருத்தி நடக்காது. சபையில் ஏன் 5 வித ஊழியங்களை ஆண்டவர் கொடுத்தார்? எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் நம்ம அதை வாசிக்கிறோம். சபை பக்தி விருத்தி அடைவதற்காக, பரிசுத்தவான்கள் பண்ணப்படும்படியாக, தேவனுடைய வேலை தொடர்ந்து நடைபெறும்படியாக 5 விதமான ஊழியத்தை சபையிலே ஆண்டவர் கொடுத்தார் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட். இங்கே அப்போஸ்தலன் பவுலும் அதைத்தான் சொல்கிறார். நீங்கள் பக்தி விருத்தி அடையவும் பரிசுத்தமாக்கப்பட்ட அனைவருக்குள்ளும் உங்களுக்கு சுதந்திரம் கொடுக்கவும் வல்லவராயிருக்கிற தேவனுக்கும் அவருடைய கிருபையுள்ள வசனத்துக்கும், ஆண்டவருக்கும் அவருடைய கிருபையுள்ள வசனத்துக்கும் உங்களை நான் அர்ப்பணிக்கிறேன். ஐ டெடிகேட் யூ. உங்களை நான் அர்ப்பணிக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃப்ரம் மை சைட் as a minister of God, I surrender you to God and His word. அவருக்கும் அவருடைய வார்த்தைக்கும் உங்களை நான் அர்ப்பணிக்கிறேன். அது உங்களுடைய வாழ்விலே கிரியை செய்ய வேண்டும். தேவனுடைய மகத்துவம் வெளிப்படுவதற்கு, தேவனுடைய வார்த்தையின் அற்புதம் வெளிப்படுவதற்கு. தாவீது என்ன சொன்னார்? இந்த வசனம் அற்புதமானது, அது என் ஆத்துமா கை கொள்ளும். பிரைஸ் தி லார்ட். ஆத்துமா கை கொள்ளும் போது அந்த அற்புதத்தை நம்ம என்ன செய்ய முடியுது? நம்முடைய வாழ்விலே பார்க்க முடிகிறது. ஹல்லேலூயா. ஸோ தேவன் இந்த இடத்துல, இந்த பவுல் என்ன சொல்றாருன்னா, ஆண்டவருக்கும் அவருடைய கிருபையுள்ள வசனத்துக்கும் நம்மை அவர் அர்ப்பணிக்கும் போது நம்முடைய வாழ்விலே அந்த மாற்றம் ஏற்பட ஆரம்பிக்கிறது. கிருபை இல்லாமல் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. தேவனுடைய வார்த்தையை 2 விஷயம் நம்முடைய வாழ்வில் ரட்சிப்புக்குள்ளே அடிப்படையாய் காணப்படுகிறது. ரட்சிப்புக்கு அவசியமான 2 காரியங்கள், நம்முடைய இருதயத்தில் தேவையான காரியம் விசுவாசம், தேவனிடத்திலிருந்து வருகிறது கிருபை. பிரைஸ் தி லார்ட். எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் 6-7 வசனங்கள் நம்ம 7ஆம் வசனத்தில் நம்ம படிக்கும்போது அதை நம்ம பார்க்கிறோம். நம்முடைய இருதயத்தில் உள்ள விசுவாசத்தினால தேவனுடைய கிருபையை கொண்டு நாம் ரட்சிக்கப்பட்டோம். ஹல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை 6:7 கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலில் விளங்கச் செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களில் அவரோடு கூட உட்கார செய்தார். ஸோ இந்த ரட்சிப்பு என்பது நம்மிடத்தில் இருக்கிற தேவனுடைய கிருபையும் நம்ம இருதயத்தில் இருக்கிற விசுவாசமும் இணைந்து நமக்குள்ளே ரட்சிப்பை கொண்டு வருது. அப்படியானால் தேவனுடைய கிருபை நம்ம மேலே அனுப்பப்பட்டிருக்கிறது. நம்மிடத்திலிருந்து விசுவாசம் வெளிப்பட வேண்டும். இந்த விசுவாசம் எப்படி வெளிப்பட முடியும்? ரோமர் 10:17 என்ன சொல்லுகிறது? விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுவது தேவனுடைய வசனம். அப்போ தேவனுடைய வசனத்தை நம்முடைய வாழ்வில் அனுமதிக்காதபடி அந்த வசனம் இந்த விசுவாசத்தை என்ன செய்ய முடியாது? வளர்க்க முடியாது, வர்த்திக்க செய்ய முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ தேவனுடைய வசனத்தை நம்முடைய வாழ்விலே அனுமதிக்க நாம் பழக வேண்டும். ரெகுலர் ஹேபிட் நமக்குள்ள ரெகுலராக இருக்கணும். என்ன வசனம் பாருங்கள், அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் அங்கே முதல்ல நடக்கிற சம்பவத்தை நம்ம வாசிக்கிறோம். 2ஆம் அதிகாரத்தில் இங்கே பாருங்க, 42ஆவது வசனம். சாரி. உறுதியாய் தரித்திருந்தார்கள். There is a continuous process. முதல் திருச்சபை, ஆதி திருச்சபை மேல் வீட்டிலே உருவான பொழுது அவர்கள் செய்த காரியங்கள் என்னென்ன பாருங்க. அப்போஸ்தலருடைய உபதேசம் அன்னைக்கு அவங்க எப்படி கொடுக்கப்பட்டது? தேவனுடைய புத்தக வார்த்தையாக கொடுக்கப்பட்டிருந்தது. இவர்கள் என்ன செஞ்சாங்க? அவங்க நாள்தோறும் அவங்க என்ன செஞ்சாங்க? அதை படித்து கொண்டே வந்தாங்க. அந்யோன்யத்தில் இந்த வசனத்தை அவர்கள் அனுமதிக்கும் பொழுது அவர்களுக்குள்ளே அந்யோன்யம் ஏற்பட்டது, உறவு ஏற்பட்டது. அப்பம் பிட்குதல் ரெகுலராக நடந்தது. இன்றைக்கி மாதத்தில் ஒரு முறை நம்ம செய்யும் போதே அதுக்கே நம்ம என்ன செய்கிறோம்? வரதுக்கு நம்ம முடியலை. அவங்க தினந்தோறும் வீடுகள் தோறும் அப்பம் பிட்டார்களாமா. ரைட். ஜெபம் பண்ணதில் அவர் உறுதியாய் தரித்திருந்தார்கள். ஸோ த continuous reading of the word, praying, coming together, eating the bread together, இதெல்லாம் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருந்தது. நான் எனக்கிட்ட ஒரே ஒரு கேள்வி,
இன்றைக்கி நம்ம ஒரு பிஸியான உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கோம், ரைட்? அப்படி தானே? ஒரு நமக்கு எதுலேயுமே நேரம் கிடையாது. எப்போ நம்ம கேட்டாலும் நம்ம எல்லோரும் என்ன செய்கிறோம்? பிஸியாக இருக்கிறோம். ஒரு பிஸியான உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எல்லாமே ஓட்டம் 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 ஓட்டம். எதை எடுத்தாலும் வேகமாக செய்ய வேண்டும். ஒரு டிக்கெட் எடுக்க போய் நின்னா க்யூவில் நிற்கும்போது க்யூ வேகமாக மூவ் பண்ணணும். இப்போ க்யூவே கம்ப்ளீட்டாக கால் பண்ணிட்டாங்க, ஆன்லைன் வந்துருச்சு. ஆன்லைனுமே நம்ம என்ன செய்யணும்? தொட்ட உடனே என்ன செய்யணும்? அது உள்ளே போகணும். அப்படி உள்ளே போகலாம், சே அந்த வேகம் நமக்கு வேணும், உடனே நடக்கணும், எல்லாம் வேகமாக உலகத்தில் வாழணும். நான் கேட்குறேன், இந்த அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த மேல் வீட்டறையிலே தேவ சபை உருவான பொழுது தேவ ஜனங்கள் எப்படி இருந்திருப்பாங்க? வேலை செய்யாமல் அப்படியே ஒரு இடத்துல உட்காந்து அவங்களுக்கு யாரை சாப்பாடு ஊட்டி விட்டு. அன்னைக்கும் மக்கள் வேலை செய்திருப்பாங்க, அன்னைக்கும் சம்பாத்தியம் இருந்திருக்கும், அன்னைக்கும் குடும்ப பொறுப்புகள் இருந்திருக்கும், அன்னைக்கும் வீட்டில் உள்ள எல்லா வேலைகளும் நடந்திருக்கும். இன்றைக்கி எப்படி நடக்குதோ அன்றைக்கி அப்படி நடந்திருக்கும். ஒன்லி திங் என்னென்னா டெக்னாலஜி அன்றைக்கி கிடையாது, இன்றைக்கி டெக்னாலஜி இருக்குது, அவ்வளோதான். இந்த வேகம் நம்ம இன்றைக்கி பார்க்குற வேகம் அன்றைக்கி இருந்துச்சான்னு தெரியல, ஆனால் இன்றைக்கி இந்த வேகம் இருக்குது. எல்லாத்துலேயும் ஓட்டமும் நடையுமாக நம்ம வாழ்ந்துருக்கோம். அன்றைக்கி அவங்களுக்கு அந்த வேகம் இருந்தால் தெரியல. ஆனால் வாழ்க்கை முறை எப்பொழுதுமே மாறாமல் இருக்கத்தான் செய்தது. அவைகளின் மத்தியிலே அவர்கள் நேரம் எடுத்து தேவ சமூகத்திலே காத்திருந்து கர்த்தருடைய வசனத்துக்கு நேரம் கொடுத்தார்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு அப்படி இல்லை. எனக்கு நேரம் கிடைத்தால் தேவ சமூகத்துக்கு வருவேன், எனக்கு நேரம் கிடைத்தால் கர்த்தருடைய வார்த்தையை வாசிப்பேன், எனக்கு நேரம் கிடைத்தால் ஜெபிப்பேன் என்பதுதான் இன்னைக்கு ஒரு நிலையாக மாறி இருக்குது. இது ஏன் இந்த எச்சரிப்பின் வார்த்தை என்று சொன்னால், கடைசி நாட்களிலே அன்பு தணிந்து போகும், விசுவாசம் இல்லாமல் போகும். அன்புக்கும் விசுவாசத்துக்கும் ஏங்குகிற ஒரு காலம். ஆண்டவர் சொல்றாரு, நான் வரும் பொழுது அன்பை காண்பேனா? சபைகளிலே விசுவாசம் இருக்குமா? விசுவாச துரோகம் முந்தி நேரிடும் என்று சொல்லுகிறார். விசுவாச துரோகம் முந்தி நேரிடுவதற்கு என்ன காரணம்? ஏன்னா விசுவாசத்தினுடைய வளர்ச்சி, விசுவாசத்தினுடைய பூஸ்டப், விசுவாசத்தினுடைய ஸ்ட்ரென்த் எங்கே இருக்குது? தேவனுடைய வசனத்தில் இருக்குது. தேவனுடைய வசனம் இல்லாத ஒரு காலம் வரப்போகும்போது அங்கே விசுவாசம் தன்னாக வேலை செய்யும். ஆகாரம் இல்லாத குழந்தை மாதிரி ஆகிடும். You have to feed on to the word of God. தேவனுடைய வார்த்தையை திரும்ப 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 உங்களுக்குள்ள போஜனமாக எடுத்துக்கொண்டால் ஒழிய உங்களுடைய விசுவாசம் என்ன செய்ய முடியாது? பலப்பட முடியாது. ஸோ அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் அன்னைக்கு அவர் என்ன செய்தார்? தேவனுக்கும் அவருடைய கிருபையுள்ள வார்த்தைக்கும் உங்களை நான் அர்ப்பணிக்கிறேன். ஹல்லேலூயா. ஸோ அதன் மூலமாக என்ன நடக்குது? தேவனுடைய வசனம் நம்முடைய வாழ்விலே அனுமதிக்கப்படும் பொழுது அந்த வார்த்தைகள் நம்முடைய வாழ்வில் என்ன செய்ய வேண்டுமோ அதெல்லாம் செஞ்சிடும். நம்ம வார்த்தைக்கு மட்டும் என்ன செய்யணும்? இடம் கொடுக்க வேண்டும். நம்முடைய இருதயத்தை திறந்து அவருக்கு இடம் கொடுக்க வேண்டும். ஓப்பன் அவர் ஹார்ட், ஓப்பன் அவர் ஹார்ட் டு த ஹோலி ஸ்பிரிட், ஓப்பன் அவர் ஹார்ட் டு த வேர்ட் ஆஃப் காட், that let it search and do things. சங்கீதம் 51 தாவீது என்ன சொல்றாரு? என் சிந்தையை பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்யணும்? ஆராய்ந்து பார்க்கட்டும். அந்த வசனத்தை எடுக்கலாம். சங்கீதம் 51 அதிகாரத்தை ஐந்தாம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள். இதோ உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறேன், அந்த கரணத்தில் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவேன். நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவியருளும், அப்பொழுது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவேன். பிரைஸ் தி லார்ட். நீர் என்னை கழுவும், நீர் என்னை சுத்திகரியும். நான் எப்படி கழுவப்பட முடியும்? அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதும்போது 5வது நிருபத்தில் அவர் எழுதுகிறார். 5வது அதிகாரம் 25வது வசனத்தை நம்ம வாசிச்சோம்னு சொன்னால், வேத வசனம் தண்ணீரை போன்றது. பிரைஸ் தி லார்ட். எபேசியர் 5:25. அடுத்த வசனம் படுத்துமே. பிரைஸ் தி லார்ட். 26வது வசனம். தாமதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து, சபையை தேவன் திருவசனமாகிய தண்ணீரை கொண்டு சுத்திகரிக்கிறார். சபை யாரு? கிறிஸ்துவுடைய மனவாட்டி. சபை யாரு? கிறிஸ்துவுடைய சரீரம். நீங்களும் நானும் அந்த சபை.
அப்போ நம்ம அந்த சபையாக கிறிஸ்துவோடு கூட ஐக்கியப்படும் பொழுது, கிறிஸ்து நம்ம சரீரமாக இருந்தால் கிறிஸ்து தலையாக இருக்கிறார், நம்ம மணவாட்டியாக இருந்தால் கிறிஸ்து மணவாளனாக இருக்கிறார். அப்போ there is a relationship, அந்த கனெக்ஷன் இருக்கிறது. இதை நம்ம அனுமதிக்கும் போது அவர் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய மணவாட்டி தனக்கு முன்னாக கரைதிரை பிழையற்றதாக நிறுத்திக் கொள்வதற்கு அவர் தம்மையே அர்ப்பணிக்கிறார். அப்போ அவர் என்ன அது எப்படி நம்ம சுத்திகரிக்கிறார்? அவருடைய வசனமாகிய தண்ணீரை கொண்டு சுத்திகரிக்கிறார். சபை ஆராதனையில் ஒரு பிரசங்கம் அவசியமா அப்படின்னா ஏன் அவசியம்? அதுதான் தேவனுடைய வார்த்தையாக நம்மை கழுவுகிறது. ஆனால் இன்னைக்கு இருக்கிற சபையில், இன்னைக்கு இருக்கிற மக்களுடைய கலாச்சாரத்தில், இன்னைக்கு இருக்கிற மக்கள் மத்தியில் என்ன எதிர்பார்க்கிறார்கள்? ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதித்தது போல நீ ஆசீர்வதிக்க வேண்டும், ஆசீர்வதிப்பார், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய், நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போல இருப்பாய், வற்றாத நீரூற்றை போல இருப்பாய். இட் இஸ் நெசசரி, திஸ் ஆல் வில் கம். இது எல்லாமே நமக்கு கொடுக்கப்பட்டவைகள் தான். இவைகள் எல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள். அவை நம்முடைய வாழ்விலே கண்டிப்பாக நிறைவேறும். எப்போ நிறைவேறும்? எப்போ நிறைவேறும்? எப்போ நமக்கும் அந்த வார்த்தையை நமக்கு வாக்களித்த தேவனுக்கும் உள்ள உறவிலே நாம் நெருக்கமாக இருக்கிறோமா? தெய்வத்தை பார்த்து பயந்து யார் ஓடுவா? யார் ஒருவருக்கு இருதயத்தில் ஒரு குற்ற மனசாட்சி இருக்கிறதோ, யார் ஒருவருக்கு மனதிலே அந்த ஒரு ஐயோ எப்படி நான் ஆண்டவரை சந்திப்பேங்கிற ஒரு பயம் இருக்கு. யாருக்கு பயம் இருக்கு? ஏன்னா பாவ உணர்வு, குற்ற உணர்வு. ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் முதல் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் குற்ற மனசாட்சி நீங்கள் நம்ம இருக்கணும். அப்படின்னா குற்ற மனசாட்சி இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் கிறிஸ்துவுக்கு உட்பட்டு நாம் நடக்க வேண்டும். ஆனபடியால் கிறிஸ்து இயேசு உட்பட்டவராய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை, குற்ற மனசாட்சி என்பது இல்லை. ஆங்கிலத்தில் இப்படி சொல்லுகிறது, that there is therefore no condemnation those who are in Christ Jesus. இயேசு கிறிஸ்துவுக்கு உட்பட்டவர்களாக இருப்பவர்களுக்கு குற்ற மனசாட்சி இல்லை. கிறிஸ்துவோடு இணைந்திருக்கிறவற்றில் சாத்தான் வந்து கிரியை செய்ய முடியாது. எப்போ நம்ம கிறிஸ்துவோடு கூட இணைந்து இல்லாமல் கிறிஸ்துவுக்கு நமக்கும் உள்ள ஒரு உறவிலே ஒரு கேப் ஏற்படுகிறதோ, அந்த இடைவெளி ஏற்படுகிறதோ, அந்த இடைவெளியை பிசாசு என்ன செய்வான்? பயன்படுத்திக் கொள்வான். அதனால தான் ஆண்டவர் கேட்கிறாரு, திறப்பிலே நிற்க ஒருவனை தேடினேன். திறப்பில்லாத ஒரு நிலையிலே சபையாக, மணவாட்டியாக நாம் உருவாக்கப்பட வேண்டும். எங்கே திறப்பு இருக்கிறதோ திறப்பெல்லாம் அவன் பயன்படுத்திக் கொள்வான். யோவான் 10ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம், இயேசு சொல்லுகிறார், நானே வாசல்கிறார். என்னுடைய மந்தையாகிய ஆடுகள் இந்த வாசல் வழியாக உட்பிரவேசிக்க வேண்டும். ரைட்? கள்ளனும் கொள்ளைக்காரன் எப்படி வருவான்? வாசல் வழியாக வருவானா? கேளுங்க, பக்க வழியாக வருவான். கள்ளனும் கொள்ளைக்காரன் எப்படி வர்றான்? பக்க வழியாக வர்றான். அப்போ பக்க வழினா இந்த எப்படி இந்த வழி உருவாகுது? எங்கோ ஒரு இடத்திலே நாம் அறியாத ஒரு திறப்பு இருக்கிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, உறவிலே திறப்பு உண்டாகும் போது அந்த திறப்பிலே திருடன் உள்ளே நுழைய முற்படுவான். திருடன் எதுக்கு வர்றான்? திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். ஆனால் நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். ஹல்லேலூயா. அப்ப திறப்பில்லாத நிலை, வேலி அடைக்கப்பட்ட ஒரு முத்தரிக்கப்பட்ட கிணறாக, வேலி அடைக்கப்பட்ட தோட்டமாக நாம் எப்பொழுதுமே இருக்க வேண்டும். Praise the Lord. வேத வசனம் நமக்குள்ளே கிரியை செய்யும் போது நமக்குள்ள இருக்கிற அந்த திறப்பு தானாக என்ன செய்யும்? மூட ஆரம்பிக்கும். Hallelujah. When we find something different between a brother or a sister, வேத வசனம் நம்மை உணர்த்தும். This is right, this is not right. அப்போ ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கும்போது என்ன செய்வோம்? உடனே அந்த வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியும் போது, அந்த வார்த்தையை நம்மை சுத்திகரிப்பதற்கு நம்ம இடம் கொடுக்கும் பொழுது இமீடியட்டாக there is a consolation. ஒரு குற்ற மனசாட்சி உண்டானால் அந்த குற்ற மனசாட்சியை மாற்றுவதற்கு இமீடியட்டாக நம்ம எங்கே ஓடுவோம்? தேவ சமூகத்துக்கு ஓடுவோம். கர்த்தருடைய வார்த்தை நம்மை கழுவும். உடனே என்ன செய்வோம்? சகோதரத்தில் போவோம், அறிக்கை செய்வோம், ஒப்புரவாவோம். There will be a reconciliation. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், கர்த்தர் எனக்கு ஒப்புரவாகுதலின் ஊழியத்தை தந்திருக்கிறார். Praise the Lord. ஒப்புரவாகுதல் என்பது அவசியம். ஒப்புரவாகுதல் ஃபண்டமெண்டலா, அடிப்படையாக சபைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மிகப்பெரிய ஒரு காரியம். ஏன்னா கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்ததே எதற்காக வந்தார்?
நம்மை பிதாவோடு கூட ஒப்புரவாக கொண்டு வந்தார். நமக்கும் பிதாவுக்கும் இருக்கிறதான ஐக்கியம் உடைந்து போனதுனால நாம் துரத்தப்பட்டோம், அவருடைய பிரசன்னத்தை விட்டு துரத்தப்பட்டோம். கிறிஸ்துவின் மூலமாக தான் நம்ம என்ன செய்கிறோம்? பிதாவோடு கூட ஐக்கியப்படுத்தப்படுகிறோம். இப்போ பிதாவோடு கூட ஐக்கியப்படுகிறதனுடைய அடையாளம் என்ன? நேற்றுக்கு நம்ம படிக்கும்போது படித்தோம் லூக்காவில். பிரதானமான கட்டளை என்ன ஆண்டவர் கேட்குறாரு? நியாயசாஸ்திரிட்ட கேட்குறாரு. நியாயசாஸ்திரி வந்து கேட்குறாரு இயேசுவிடத்தில், எது ஆண்டவரை பிரதானமானது? நீயே சொல்லுப்பா, நீ தான் படிச்சிருக்கிய, பிரமாணங்கள்லாம் படிச்சிருக்கிய, சொல்லு அப்படின்னு. லூக்கா 10ஆம் அதிகாரத்தில் படித்தோம் இல்லையா? அந்த வசனத்தை எடுக்கலாம். இருபத்தி 26வது வசனத்தில் வாசிக்கிறேன். அதற்கு அவர், நியாயப்பிரமாணத்தில் என்ன எழுதியிருக்கிறது? அவன் கேட்குறான். என்ன கேட்குறான்? நியாயசாஸ்திரி கேட்குறான் அவரை சோதிக்கும்படி, போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அவர் ஃபைனல் டெஸ்டினேஷன் இஸ் வித் காட். தேவனோடு கூட, தேவனுடைய சமூகத்திலே, தேவ பிரசன்னத்திலே ஆனந்தமாய் நம்முடைய நாட்களை கழிப்பது தான் நம்முடைய ஃபைனல் டெஸ்டினேஷன், எட்டர்னல் லைஃப், நித்திய ஜீவன். அப்போ அவன் கேட்குறான், நான் அதை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அப்போ இயேசு என்ன சொல்றாரு? நியாயப்பிரமாணத்தில் என்ன எழுதியிருக்கிறது, என்ன வாசிச்சிருக்கிறதுன்னு கேட்குறாரு. அப்போ அவன் ரொம்ப ஞானமா அவருக்கு பதில் சொல்லுகிறான். என்ன பதில் சொல்றான்? கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடு, உன் முழு ஆத்மாவோடு, உன் முழு பலத்தோடும், உன் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று எழுதி இருக்கிறது என்றார். He combined both the commandments together. இயேசு என்ன சொல்றாரு? நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அத்தனை பிரமாணங்களையும் இணைத்து 2 பிரமாணத்தில் கொண்டு சொல்லிடலாம். அது என்ன? உன் தேவனாய் கர்த்தரிடத்தில் அன்பு கூறணும், உன் சகோதரனிடத்தில் அன்பு கூறணும். ரெண்டும் சேர்ந்ததுன்னா பிரமாணம் முழுவதும் கம்ப்ளீட்டாக இருக்குது. நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் எல்லாமே அதுக்குள்ளே அடங்கியிருக்குங்கிறாரு. பிரைஸ் லார்ட், ஹல்லேலூயா. நியாயப்பிரமாணங்களும் தீர்க்க தரிசனங்களும் அதில் அடங்கியிருக்குங்கிறாரு. அப்போது அதனால் அவர் என்ன சொல்கிறார்? அவர் அவனை நோக்கி நிதானமாய் உத்தரவு சொன்னாய், அப்படியே செய்யுங்கிறார். அப்போது எதற்கு இதை நான் சொன்னேன்னு சொன்னால், ஐக்கியப்படும் போது, பிதாவோடு கூட ஐக்கியப்படும் போது நம்ம சகோதர சகோதரோட ஐக்கியம் உண்டாவது மிக எளிதான ஒரு காரியமாக இருக்கிறது. பிதாவோடு ஐக்கியப்படும் போது நமக்குள்ள ஒரு குற்றமான சாட்சி இல்லை. பிரைஸ் லார்ட். நமக்குள்ள என்ன இருக்குது? ஒரு திறந்த மனது இருக்கிறது, லகுவான மனது இருக்கிறது, ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பக்குவம் இருக்கிறது, மன்னிக்கக்கூடிய ஒரு பக்குவம் வருகிறது. தேவனோடு ஐக்கியப்படும் போது, தேவனுடைய வார்த்தையோடு கூட சேர்ந்து நம்ம வாழும்போது, பிரைஸ் லார்ட், and then it becomes very easy to forgive others. இருதயம் லகுவாக மாறும் பொழுது மற்றவர்களை மன்னிப்பது எளிதாக இருக்குது, மற்றவர்களை ஏற்றுக்கொள்வது எளிதாக இருக்கிறது. எரிச்சலை, பொறாமைகளை, கசப்பை துரத்தி விடுவது எளிதான ஒரு காரியமாக இருக்கிறது. அதனால தான் தேவனுடைய வசனம் தண்ணீரை போல நம்ம என்ன செய்து கழுவி சுத்திகரிக்கிறது. ஆமென். கர்த்தருடைய வார்த்தையை உங்கள் வாழ்க்கையில் அனுமதியுங்க. Permit the word of God to come into you and cleanse you. எப்படி தாவீது சொன்னான், ஆண்டவரே நீர் என்னை கழுவும், நான் சுத்தமாவேன், உறைந்த மழையிலும் நான் என்ன செய்வேன்? வெண்மையாய் காணப்படுவேன். God alone can cleanse us. தேவன் ஒருவர் மாத்திரமே நம்மை சுத்திகரிக்க முடியும். நம்முடைய பலத்தினால நம்ம ஒரு நாள் நம்மை சுத்தமாக்க முடியாது. நம்முடைய எஃபர்ட்ஸ், நம்முடைய physical efforts can never achieve this. Praise the Lord. Hallelujah. அது நம்மை சுத்தமாக்குகிறது. Praise the Lord. அது மாத்திரமல்ல, யாக்கோபு நிருபம் 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்வோம். யாக்கோபு நிருபம் 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்வோம். Praise the Lord. தன் செய்கையிலே பாக்கியவானாய் இருப்பான். Praise the Lord. கேட்கிறவைகளை மறக்காமல் இருக்கிறவன், Praise the Lord, அதற்கேற்ற கிரியை செய்கிறவனாய் இருந்து தன் செய்கையிலே பாக்கியவானாய் இருப்பான். 23ஆம் வசனம் என்ன சொல்லுது? திருவசனத்தை கேட்டும்
அதன்படி செய்யாதவனானால், if you don't allow, you don't permit the word of God to come into you and take an effect, உங்களுக்குள்ள கிரியை செய்ய நீங்கள் அனுமதிக்கலைன்னா, தேவ வசனத்துக்கு உங்களுடைய இருதயத்தில் இடம் கூடாம, அதாவது ஜஸ்ட் கேட்கறதோடு சரி, அதனுடைய வாழ்வில் கிரியை செய்யலைன்னா அதனால் நமக்கு என்ன பலன்? எப்படி இருக்குது தெரியுமா? கண்ணாடி, நான் அடிக்கடி சொல்கிற ஒரு விஷயம், கண்ணாடியில் போய் நம்ம பார்க்குறோம், நம்ம தலை கலைஞ்சிருக்கா, நல்லா சீவிருக்கா பார்க்குறோம், எஸ் பர்ஃபெக்ட்லி ஓகே. இப்போ எல்லாம் என்ன வந்துருச்சு, கண்ணாடி கூட தேட வேண்டியதில்லை, மொபைல் செல்ஃபி மோடு திருப்பி வச்சா, இப்போ எல்லாம் சீப்பு கூட கிடையாது, எல்லாம் இதுதான். அப்படியே நீ பாவம் பசங்க பார்த்திங்கன்னா, இந்த காலேஜ் பசங்களாம் பார்க்கணும், வண்டி கொண்டு நிப்பாட்டோன்னே பார்த்தீங்கன்னா இந்த கையை விட்டு இப்படியே ஒரு 10 நிமிஷம் ஆட்டுவோம், இந்த கையை விட்டு கடைசியில் எல்லாம் கலைஞ்சி இப்படி குத்த நிற்கும். அது அப்படியே அந்த 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 அப்படியே கண்ணாடியில் வண்டி நிப்பாட்டிட்டு அந்த கண்ணாடியில் அப்படி இப்படி இப்படி போட்டுட்டு திரும்பி போகணும், மறுபடியும் 2 நிமிஷம் கழிச்சு மறுபடியும் திரும்ப. ஏன் அப்படின்னா, ஒரு தடவை பார்த்து பண்ணதுக்கு அப்புறம் என் மண்டை எப்படி இருக்குன்னு எனக்கே தெரியல, மறுபடியும் திரும்ப என்ன செய்ய வேண்டியிருக்குது. அப்படித்தான் இருக்கிறான். வசனத்தை கேட்டு வசனத்தை நம்முடைய வாழ்வில் அனுமதிக்கலைன்னா நம்ம என்ன எப்படி இருக்கிறோம்? கண்ணாடியை பார்த்துட்டு திரும்பின உடனே எப்படி நம்ம மறந்து போகிறோமோ அது மாதிரி மறுபடியும் என்ன செய்யறோம், திரும்ப போய் கண்ணாடியை பார்க்க வேண்டியிருக்கு. பிரைஸ் தி லார்ட். அதே இது 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தில் 18ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்வோம். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். இங்கேயுமே ஒரு கண்ணாடியிலே பார்க்கிறோம், நான் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு, ஆவியாக இருக்கிற கர்த்தராலே அந்த சாயலாக மகிமை அடைகிறோம். பிரைஸ் தி லார்ட். இப்போ என்ன நடக்குது? இங்கே கிறிஸ்து நமக்குள்ளே உருவாவதன் மூலமாக கிறிஸ்துவின் மகிமையாகிய கண்ணாடியிலே நம்மை பார்க்கிறோம். இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, there is a comparison. உங்களுக்கும் கிறிஸ்துவுக்கும் ஒரு கம்பேரிசன் நடக்குது. இங்கே ஒரு ஒப்புதல் பார்க்கப்படுகிறது. ஆமை லைக் கிரைஸ்ட். அதுதான் தேவனுடைய திருவசனம் நம்முடைய வாழ்வில் செய்யக்கூடியது. தேவனுடைய வசனம் நம்ம வரும்போது நம்ம இடத்துல என்ன செய்யுது? இட் மெஷர்ஸ் us, it justifies us. நம்ம என்ன செய்யுது? அளந்து பார்க்கிறது, நிதானித்து பார்க்கிறது. நான் இந்த வசனத்துக்கு என்னை ஒப்பிட்டு பார்க்கும்போது ஆமை பெர்ஃபெக்ட்லி ரைட் வித் திஸ் வேர்ட். இந்த வார்த்தையோடு கூட நான் என்னை இணைத்திருக்கிறேனா, இந்த வார்த்தையின்படி என் வாழ்க்கை நடக்கிறதா என்பதை என்ன செய்து பார்க்க முடிகிறது. பிரைஸ் தி லார்ட். புரியுதா உங்களுக்கு? அப்போ நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்குது? வசனத்தை கேட்கிறவளாய் மாத்திரமல்ல, அதான் யாக்கோபில் நம்ம படித்தோம். இப்போ இங்கே பார்க்கும்போது கிறிஸ்துவனுடைய சாயலின் மகிமை கண்ணாடியாக நமக்கு முன்னால் இருக்கிறது. and then you compare yourself. எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் நம்ம படித்த 13ஆம் வசனத்தில் கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சி, ஒரு பூர்ண புருஷராக ஒரு நிறைவான வளர்ச்சி நமக்குள்ளே வருவதற்கு தேவனுடைய கிரியை சபையில் நடக்கிறது. எதுக்கு? சபையில் ஏன் வந்து ஆராதனை, பிரசங்கம், தீர்க்க தரிசனம், எச்சரிப்பின் வார்த்தைகள் ஏன் கொடுக்கப்படுகிறது? ஏன்னா கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சி நமக்குள்ளே வரணும். அது எங்கே நடக்கிறது என்று சொன்னால் தேவனுடைய வசனத்தின் மூலமாகத்தான். பிரைஸ் காட். நான் ஒன்று சொல்லட்டுமா? எபிரேயர் 4:12 நம்ம வசனத்தை பற்றி படிக்கும்போது வசனத்தினுடைய ஒரு என்ன சொல்றது, வலிமையை, the power of the word of God is been exposed. 4:12 வாசிக்கலாம். தேவனுடைய வார்த்தையானது, தேவனுடைய வார்த்தையிலே ஜீவன் இருக்கிறது, தேவனுடைய வார்த்தையிலே வல்லமை இருக்கிறது, அது இருபுறம் கருக்கான, எந்த பட்டயத்தை காட்டிலும் கருக்கானது, ஆத்துமாவையும் ஆவியையும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் பிரித்து பார்த்து வாட் இஸ் ரைட் அண்ட் வாட் இஸ் ராங் அதை சொல்லக்கூடிய அளவுக்கு மகிமை நிறைந்த, வலிமை நிறைந்த வார்த்தை தான் தேவனுடைய வார்த்தை. It has got its own power. Amen. It has got life in it. It has got power in it. அதற்குள்ளே ஜீவன் இருக்கிறது, அதுக்குள்ளே என்ன இருக்குது? வல்லமை இருக்கிறது. இன்னொரு இடத்துல நம்ம பார்க்குறோம், அதுக்குள்ளே ஜீவனும் அதுக்குள்ளே ஆவியும் இருக்கிறது என்று சொல்லி தேவன் சொல்லுகிறார்.
வார்த்தைக்குள்ளே ஜீவன் இருக்கிறது, ஆவி இருக்குது. தேவனுடைய வார்த்தைக்குள்ளே ஜீவன் இருக்கிறது, தேவனுடைய வல்லமை இருக்கிறது. அது இருபுறமும் கற்குள்ள எந்த பட்டயத்தை காட்டிலும் கற்கானது. எப்படி எவ்வளவு ஷார்ப்புனா, மனதிலே யோசிக்கிற யோசனையை வேறு பிரித்து இதனுடைய மோட்டிவ் என்ன என்பதை கண்டுபிடித்து தனியே பிரித்து காப்பிக்கக்கூடிய அளவுக்கு அதுக்கு பவர் இருக்கு. ஆனால் கொஸ்டின் கம்ஸ் ஹியர். அது உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாள் அதை செய்ய முடியுமா என்றால், நீங்கள் அனுமதிக்காத பட்சத்தில் அது அந்த வேலையை உங்களுடைய வாழ்க்கையில் என்ன செய்ய முடியாது. Do you permit the word of God to come into you? இன்றைக்கு காலையில் உங்களிடத்தில் ஆண்டவர் கேட்கிற கேள்வி, என்னை விட்டுருங்க, ஆண்டவர் உங்களிடத்தில் கேட்குறாரு, நீங்கள் தேவ வசனத்தை உங்களுடைய வாழ்க்கையில் வருவதற்கு பெர்மிட் பண்ணுறீங்களா, அனுமதிக்கிறீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது எந்தளவு உங்களுடைய வாழ்விலே கிரியை செய்திருக்கிறது, எந்தளவு நம்மை மாற்றி இருக்கிறது. பிரைஸ் காட். ரோமர் 12 நம்ம வாசிக்கிறோம், ஒரு புத்தியுள்ள ஆராதனையை பற்றி பவுல் அப்போஸ்தலன் சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்றார் பாருங்க. ரோமர் 12:1-2 வாசிக்கலாம். அப்படி இருக்க சகோதரரே, நம்மை முழுவதுமாக பரிசுத்தமான நிலையிலே தேவனுக்கு பிரியமான ஒரு ஜீவ பலியாக ஒப்பு கொடுப்பது தான் என்ன செய்து ஒரு புத்தியுள்ள ஆராதனை. அதனால தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய சபையை பார்த்து கேட்கிறார், உங்களிடத்தில் நான் கேட்கிறேன், தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை நான் வேண்டிக்கிறேன், உங்களிடத்தில் ரெக்வஸ்ட் பண்றேன். என்ன ரெக்வஸ்ட் பண்றேன்? நீங்க செய்யத்தக்க புத்தியுள்ள ஒரு ஆராதனை என்ன? உங்களை பரிசுத்தமான நிலையிலே தேவனுக்காக ஜீவ பலியாக அர்ப்பணிப்பது தான். கீப் யுவர் செல்ஃப் ஹோலி, கீப் யுவர் செல்ஃப் பியூர். எப்படி உங்களை பரிசுத்தமாக காத்துக்கொள்ள முடியும், எப்படி உங்களை பரிசுத்தமான நிலையில வைத்துக்கொள்ள முடியும்னா அது தேவனுடைய வசனம் தான். வசனம் உங்களை கழுவி சுத்திகரிக்க முடியும். வசனம் உங்களை என்ன செய்ய, அசுத்தத்திலிருந்து வெளியே கொண்டு வர முடியும். இட் பியூரிஃபைஸ். ஏன்னா வசனமே என்ன செய்யப்பட்டிருக்கிறது, சுத்திகரிக்கப்பட்ட ஒன்று. 7 தூரம் புடமிடப்பட்ட சுத்த வெள்ளியை காட்டிலும் சுத்தமான தேவனுடைய வார்த்தை. ஹல்லேலூயா. நல்லா கை தட்டுங்க. ஏன் அது அப்படி, அதில் கூட ஒரு கஞ்சத்தனமா? If you feel like clapping your hand, come on. அவ்வளவு சுத்தமான வார்த்தை நமக்குள்ளே வரும்போது நம்ம என்ன செய்யுது, அந்த சாயலாக நம்மை மாற்றி விடுகிறது. Praise the Lord. அப்ப அதை என்ன சொல்றாருன்னா, அந்த மாதிரி ஒரு பரிசுத்தமான நிலையிலே உங்களை தேவனுக்காக அர்ப்பணிக்க வேண்டும். சரண்டர் யுவர் செல்ஃப் டு காட். பலிபீடத்தில் உங்களை கடத்திடுங்க. பலிபீடத்தில் கடத்துறது என்ன அர்த்தம்? ஒரு ஆட்டுக்குட்டியை பலிபீடத்தில் கடத்தியாச்சுன்னு சொன்னா it is killed. அது கொலை செய்யப்பட்டு விட்டது. அந்த ஆடு கொலை செய்யப்பட்டு விட்டதுல என்ன ஆச்சுன்னா, ஆட்டுக்கு என்ன செய்ய முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. கொலை செஞ்சதுக்கப்புறம் அந்த ஆடு சொல்லுவது, இது கொஞ்சம் கால் இப்படி போட்டுக்கும்போது கொஞ்சம் வலிக்குது, நான் இந்த பக்கம் திருப்பி வச்சுக்கிட்டுமான்னு கேட்குமா? இல்லை தலை இப்படி நீட்டிட்டு இருக்குது, கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்குது, கொஞ்சம் நேரம் திருப்பி வச்சுக்கிட்டுமான்னு கேட்குமா? எங்கே போட்டதோ அங்கே அப்படியே கிடக்கும். நீங்கள் கிறிஸ்துவுக்காக பலியாக்கப்பட்டிருக்கிறீர்களா? அப்படி பலியாக்கப்பட்டிருந்தால் நீங்கள் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. அதனால தான் பவுல் சொன்னார், நான் இந்த உலகத்துக்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன், இந்த உலகமும் எனக்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது. neither the world can do anything with me or I can do something for the world. உலகத்துக்கு நான் எது செய்ய முடியாது, உலகம் எனக்கு எது செய்ய முடியாது. ஏன்னா 2 பேருமே சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. இனி வாழ்வது நான் அல்ல. ஓ க்ளோரி, ஹல்லேலூயா. அதுதாங்க நம்ம நம்பிக்கையின் மகிமை. நமக்குள்ள இருக்கிற அந்த மகிமை என்ன தெரியுமா? the glory is what? மகிமையான நம்பிக்கை என்னது அது? ஏன்னா வாழ்வது நான் அல்ல, அவரே என்னில் பிழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால தான் அவன் சொன்னார், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். ஸோ இந்த வார்த்தையை நமக்கு என்ன சொல்லுது? ஒரு புத்தியுள்ள ஆராதனையை பற்றி சொல்லுகிறது. ஒரு புத்தியுள்ள ஆராதனை, பரிசுத்தமான நிலையிலே அவருக்கு நம்மை அர்ப்பணிப்பது புத்தியுள்ள ஆராதனை, ரைட்? அப்ப 2வது வசனம் என்ன நமக்கு சொல்லி கொடுக்கிறது? ஆகவே பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியும். அப்படி நீங்க உங்களை அர்ப்பணிக்க வேண்டுமானால், அப்படி நீங்க பரிசுத்தமான நிலையில உங்களை பலிபீடத்திலே அர்ப்பணிக்க வேண்டுமானால் நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல், இந்த உலகத்தோடு கூட சேர்ந்து வாழாமல், இந்த உலகம் பலவிதமான பழக்கங்களை கொண்டுள்ளது, இந்த உலகம் பலவிதமான கலாச்சாரங்களை நிறைந்துள்ளது, பாரம்பரியங்கள் நிறைந்து இருக்கிறது. இந்த பாரம்பரியங்கள், கலாச்சாரங்கள் எந்த விதத்திலும் நம்மை என்ன செய்யக்கூடாது, பாதிக்கக்கூடாது.
நம்மை சுற்றி இருக்கிற உலகத்தினுடைய எந்த ஒரு காரியமும் நம்முடைய வாழ்வில் எந்த விதமான மாற்றத்தையும் உண்டு பண்ணக்கூடாது. It doesn't have any effect. ஏன்னா தேவனுக்கும் அவருடைய கிருபையுள்ள வசனத்துக்கும் நான் ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறேன். பவுல் என்ன சொல்றாரு? தேவனுக்கும் அவருடைய கிருபையுள்ள வசனத்துக்கும் நான் உங்களை ஒப்புவித்திருக்கிறேன். Praise the Lord. நாம் யாருக்கு அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறோம்? அவருக்கும் அவருடைய வார்த்தைகளுக்கும் அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறோம். ஸோ இந்த உலகம் என்ன செய்ய முடியாது, எந்த விதத்திலும் எனக்குள்ள கிரியை செய்ய முடியாது, இல்லை டச் பண்ண முடியாது. அப்போ என்ன, உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம். தேவனுடைய சித்தம் என்ன? எப்படி? தேவனுடைய சித்தம் எப்படிப்பட்டது? நன்மையானது, பிரியமானது, பரிபூர்ணமானது. அந்த சித்தத்திற்கு, அந்த சித்தம் என்னதென்று பகுத்தறிவதற்கு நாம் தேவனுடைய சித்தத்தை, தேவனுடைய சித்தம்ங்கிறது எளிதாக நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது. அந்த சித்தம் நன்மையானது, பிரியமானது, பரிபூர்ணமானது. அது அவருக்கு பிரியமானது, அவரிலே நிறைந்திருக்கிற ஒன்று, பரிபூர்ணமான ஒன்று. பிரைஸ் தி லார்ட். அது நமக்கு நன்மையானது. அந்த சித்தத்தை நாம் விளங்கிக் கொள்வதற்கு, டு அண்டர்ஸ்டாண்ட் த மைண்ட் ஆஃப் காட், என்ன செய்து தெரியுமா? உங்கள் மனம் புதிதாகணும். தேவனுடைய சித்தத்தை நீங்கள் அறிய வேண்டுமானால் உங்கள் மனம் புதிதாகணும். எதனால் புதிதாக முடியும்? கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ளே வருவதன் மூலமாக நம் மனம் புதிதாகிறது. The word transforms your mind. The word has got the power to transform your mind. But you have to permit. தேவனுடைய வசனம் உங்களுடைய மனதை புதிதாக்க முடியும், மாற்ற முடியும். ஆனால் நீங்கள் அனுமதிக்காத பட்சத்தில் அது ஒன்றுமே செய்ய முடியாது. You don't want the word of God? அவ்வளோதான், நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. கர்த்தருடைய வார்த்தை நமக்கு இல்லைன்னா, கர்த்தருடைய வசனத்தை விட்டுட்டு நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றுமே கிடையாதுங்க. ஹல்லேலூயா. வார்த்தையாகிய தெய்வம் இந்த பூமியிலே மனிதனாய் அவதரித்தார். அவர் சொல்றாரு, நான் செடி, நீ கொடி. இந்த செடியிலே நீ இணைந்திராத பட்சத்தில், வாசிங்க ஒன்று யோவான் 15வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. யோவான் 15:4 வாசிங்க. என்னில் நிலைத்திருங்கள், என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால், என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். If you abide in me, I will abide in you. நீங்கள் என்னில் நிலைத்திருந்தால் நான் உங்களில் நிலைத்திருப்பேன். வந்துட்டு போறதில்லை. We have to be rooted and grounded. அதனால தான் சொல்ல, வேத வசனத்திலே நாம் என்ன செய்யணுமாமா? ஆழமாய் ஊன்றி கட்டப்பட்டிருக்க வேண்டும். ரூட்டட் அண்ட் கிரவுண்டட் இன் த வேர்ட் ஆஃப் காட். இதில் சொல்கிறார், என்னில் நிலைத்திருங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா வார்த்தையாகிய தெய்வத்துக்குள் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது போல, நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். கனியற்றவர்களும் வீணருமாய் போய்விடுவீர்கள். அல்லேலூயா. 7ஆம் வசனத்தை படிக்கலாம். நீங்கள் என்னிலும் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். இந்த மாதத்தில் ஆண்டவர் நமக்கு அப்பா வாக்கு கொடுத்திருக்கிறார். If you abide in me, I will let you know something. You will receive everything that you ask from me. என்னிடத்தில் கேட்டுக்கொள்வது எதெல்லாம் உனக்கு நான் தருவேன். என்கிட்ட என்ன கேட்குறியோ உனக்கு எல்லாம் தருவேன். ஆனால் நீ என்ன செய்யணும்? என்னில் நிலைத்திருக்கணும். அல்லேலூயா. ஸோ இந்த காலை வேளையிலே கொஞ்சம் உங்களுடைய சிந்தையை ஆண்டவருக்கு நேராக திருப்புறீங்களா? கொஞ்சம் அவருடைய வார்த்தைக்கு நேராக உங்களை திருப்புறீங்களா? உங்களுடைய இருதயம் எங்கே இருக்கிறது? அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. உங்களுடைய இருதயம் எங்கே இருக்கிறது? அந்த அந்த 15வது அதிகாரத்தில் அந்த 4, 5, 6 வசனங்களை கூட நம்ம வாசிச்சோம்னா, என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது போல, நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. You can't do anything. You want success in your life? You want promotion in your life?
உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கணுமா, ஆசீர்வாதமாக இருக்கணுமா, உயர்வான இடத்துல இருக்கணுமா, மேன்மையான அனுபவிக்கணுமா, நல்ல உறவுகள் இருக்கணுமா, என்ன வேண்டுமானாலும் சரி, என்ன வேண்டுமானாலும் சரி, நீங்கள் அவரில் நிலைத்திருந்தால் சக்சஸ் ஆட்டோமேட்டிக்லி கம்ஸ் டு யுவர் டோர். ஆமென், ஹல்லேலூயா. நீங்க தேடி ஓட வேண்டிய அவசியம் இல்லை. சங்கீதம் 23 தாவீது தான் சொல்றாரு, நன்மையும் கிருபையும் என்னை பின்தொடரும். ஐ எம் நாட் ரன்னிங் பிஹைண்ட் குட் திங்ஸ் அண்ட் கிரேஸ். நான் பின்னால் ஓடி தேடி ஓட போகிறேன். ஐயோ நன்மை எங்க, நன்மை எங்க. இன்னைக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? நன்மையை தேடி ஓடுகிறோம், இரக்கத்தை தேடி ஓடுகிறோம். ஆண்டவர் சொல்றாரு, நன்மையும் கிருபை உன்னை தொடருங்கிறாரு. நீ ஏன் தேடி ஓடுற? நீ என்ன தேடு? ஹல்லேலூயா. கர்த்தர் என் மேய்ப்பராயிரு, என்னை புல்லுள்ள இடங்களிலும் அமர்ந்த தண்ணீரிலும் கொண்டு போய் விடுகிற ஒரு மேய்ப்பர் எனக்கு உண்டு என்றால் அவரை சார்ந்து நான் இருந்தால் போதும், எனக்கு வேற ஒன்றே வேணும். அதான் சொல்ல, என்னை அல்லாமல் உன்னால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஹல்லேலூயா. அடுத்த வாசிங்க, அப்படியே தொடர்ந்து வாசிங்க. என்னை நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியை போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்னியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போகும். Praise the Lord. Hallelujah. Will be cast out. பல நேரங்களில் நம்ம புறக்கணிக்கப்பட்டவர்களாக, தூக்கி எறியப்பட்டவர்களாக ஏன் உணர்றோம் தெரியுமா? ஏன்னா அவரோடு உள்ள இணைப்பில், அவரோடு உள்ள பந்தத்தில் எங்கேயோ நமக்கு பிரேக்கேஜ் இருக்கு. செக் டுடே. இன்னைக்கு நம்மளை ஆராய்ஞ்சு பார்க்கலாமா? எங்கே என்னுடைய லைஃப்பில் டிஸ்கனெக்ஷன்? பிரைஸ் தி லார்ட். டிஸ்கனெக்ஷன். எவ்வளோ பெரிய ரிசர்வாயிலிருந்து ஒரு பைப் கொண்டு வந்து நம்ம வீட்டில் கொண்டு வந்து நம்ம பைப் மாட்டி வச்சுருந்தாலும், ஊட வர்ற பைப்பில் ஒரு இடத்துல எங்கேயாவது உடப்பு இருந்ததுன்னா, எவ்வளோ பெரிய ரிசர்வாயில் நான் கனெக்டாக இருக்குன்னு நினச்சிட்டு இருந்தால் கூட நம்ம வீட்டில் என்ன இருக்காது? when you are connected, praise the Lord. நான் அடிக்கடி சொல்லுவேன், நம்ம வீட்டில் மேலே இருக்கிற டேங்க்கு 500 லிட்டரு 1000 லிட்டரு. அதில் ஒரு தடவை தண்ணி எத்தனை 2 நாளைக்கு வரும், 3 நாளைக்கு வரும். திரும்ப மோட்டர் போடணும், திரும்ப தண்ணி ஏற்றி வைக்கணும், திரும்ப தண்ணி இருக்கான்னு பார்க்கணும். சப்போஸ் சிறுவாணி டேங்க் இருக்குல்ல, அந்த டேங்க்லேருந்து ஒரு பைப்பு நேராக நம்ம வீட்டுக்கு வரும்னு வச்சுக்கோம். சிறுவாணி பெருசாக அங்கே டேம் கட்டி வச்சுருக்காங்கல்ல, அந்த டேமில் ஒரு பைப் மாட்டியிருக்கு. அந்த பைப்பு நேரம் இங்கே இருக்குது. டெய்லி காலைல இருந்துச்சு, ஐயோ இன்னைக்கு காலைல மோட்டர் போட்டுனா தண்ணி வருமா பைப்பில்? யோசிக்கணுமா? எப்போ திறந்தாலும் பைப்பில் தண்ணி வரும், எப்போ திறந்தாலும் உங்களுக்கு கிடைக்கும். If you are connected with the heaven, if you are connected with God the mighty Almighty, ஆமென், அவரோடு நீங்கள் இணைக்கப்பட்டிருந்தால், அவரோடு கூட நீங்கள் சேர்ந்து இணைந்திருந்தால், you take everything. ஆமென், எல்லாம் உங்களுக்கு உண்டாயிருக்கும். நீ எதையும் தேடி ஓட வேண்டிய அவசியம் இல்லைங்க. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், நான் உங்களை அவருக்கும் அவருடைய கிருபையான வார்த்தைக்கும் ஒப்பு கொடுத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. அவரிலே நாம் நிலைத்திருந்தால், ஆமென். ஓ க்ளோரி, ஹல்லேலூயா, ஆமென். ஸோ இந்த ரோமர் 12:2 நம்ம படித்தோம் இல்லையா? மனம் புதிதாகிற அனுபவம். எவ்ரி டே த வேர்ட் வில் கம் அண்ட் கிளென்ஸ் மீ அண்ட் பியூரிஃபைஸ் மீ அண்ட் மேக் மீ இன் டு த இமேஜ் ஆஃப் காட். தேவ சாயலாக என்னை மாற்றுகிற தேவனுடைய வார்த்தை. மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகிற ஒரு அனுபவம். இங்கே பாருங்கள், 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம், இயேசு கிறிஸ்து வரப்போகும்போது மரித்தோர்கள் முதலாவது என்ன செய்திருப்பாங்க? எழுந்திருப்பாங்க, உயிரோடு எழுந்திருப்பாங்க. ரைட்? மரித்தோர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற நாம் என்ன செய்வோமா? மறுரூபமாக்கப்பட்டவர்களாக மத்திய ஆகத்து கடந்து போவோம். அந்த மறுரூபம்ங்கிறது, அங்கே நடக்கிற மறுரூபம்ங்கிறது எங்கேருந்து ஆரம்பிக்குது தெரியுமா? இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் த சர்ச். இந்த ரட்சிக்கப்பட்ட நாளிலே நீங்கள் சபையில் இணைக்கப்பட்டிருந்தால், சபையோடு நீங்கள் இணைக்கப்பட்டிருந்தால், கர்த்தருடைய வார்த்தை சபையின் மூலமாக தான் உங்களுக்கு வர முடியும். இன்றைக்கி நம்ம ஆட்கள்லாம் எங்கே இருந்தெல்லாமோ ரிசீவ் பண்ணுறோம் வேர்டு. ஃபோனை திறந்தா வாட்ஸ்அப்பில் கொட்டுது. எவ்ரி வேர்ட் cannot be your word and God has a word for you. கர்த்தர் உங்களுக்கு ஒரு வார்த்தை வச்சிருக்கிறாரா, அந்த வார்த்தை நீங்கள் இணைக்கப்பட்ட உங்கள் ஸ்தல சபையிலிருந்து தேவன் உங்களோடு கூட பேசுவார். ஆமென்.
அதுக்கு இல்லைன்னா அப்புறம் அவர் ஸ்தல சபையை வைத்திருக்க வேண்டிய அவசியமே இல்லைல்ல. உலகளாவிய சபை என்ற ஒன்று இருக்கிறது. எல்லோரும் நம்ம அந்த சபையில் இணைக்கப்பட்டிருக்கிறோம். நமக்கு எல்லாருக்கும் இருக்குது அது மாதிரி. நம்ம எல்லாரும் சகோதர சகோதரிகளாக ஒரு நாள் அவரோடு கூட மத்திய ஆகாயத்தில் காணப்படுவோம். ரைட். பட் இன்னைக்கு நீங்கள் உருவாவதற்கு, உங்களை உருவாக்குவதற்கு ஒரு பொறுப்பான மேய்ப்பனுடைய கையிலே கொடுத்து ஒரு மந்தையிலே உங்களை சேர்த்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். கெட் கனெக்டட். ஸோ இந்த காலை வேளையிலே உங்களை ஆண்டவருக்கு நீங்கள் ஒப்பு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் அந்த மாற்றத்தை நீங்கள் அனுபவிக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேத வாக்கியங்களை குறித்து நம்ம எவ்வளவு தூரத்துக்கு ஆழமாய் நம்ம கற்றுக்கோம். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவனுடைய ஆவினாலே அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் எதற்காக இந்த வார்த்தை நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிறது? தேவனுடைய மனுஷன் தேறினவனாக. வாசிக்கலாம் 2 தீமோத்தேயு 3:16 வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 3:16. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் இந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் தேவாவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பித்தலுக்கும் பிரயோஜனமுள்ளவைகளாய் இருக்கிறது. Do we permit the Holy Spirit to send His word into us? இது தேவனுடைய ஆலயம், மறந்துடாதீங்க. இது தேவனுடைய ஆலயம், அப்படிதானே? இந்த தேவனுடைய ஆலயம் என்ன உள்ள குடி வைக்கிறதுக்கு இந்த தேவ ஆலயம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது? பரிசுத்த ஆவியானவரை குடி வைப்பதற்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அதனால தான் அவர் சொன்னார், நீங்கள் அசுத்தமாக இருந்த காலத்தில், புறஜாதியாக இருந்த காலத்தில் தேவன் உங்களை சுத்தப்படுத்தி உங்கள் வீட்டை அலங்கரித்து ஜோடித்து உங்கள் வைக்கும்போது முதல்ல அதை என்ன செஞ்சுருங்க, அந்த இடத்த பரிசுத்த ஆவியால் நிறைத்து விடுங்கள். அப்படி நிறைத்து விடலைன்னா என்னெல்லாம் அடித்து துரத்துனாங்க இல்லையா, பீடை என்னத்தெல்லாம் நம்மகிட்ட இருந்து அடித்து துரத்துனாங்களோ அந்த பீடை போய் என்ன செய்யும்? 1 போய் இன்னும் 7 சேர்த்துக்கிறோமா, 8 பீடை ஒன்றா சேர்ந்துடும். 8னா என்ன அர்த்தம்? புதிய துவக்கம். அது என்ன செய்யும்? இன்னொரு நியூ என்ன செய்யும்? லைஃப் ஸ்டார்ட் பண்ணிடும். ஏமாந்து உங்கள் வாழ்க்கையை பரிசுத்த ஆவியால் நிறைக்காமல் நீங்கள் அப்படியே வச்சுருந்தீங்கன்னா இந்த 1 போய் என்ன செய்யும்? இன்னும் 7 கூட்டிகிட்டு வரும். 1 தான் துரத்தி விட்ட வெளியில், அது போய் இன்னும் 7 கூட்டிகிட்டு வந்து என்ன செய்யும்? 8 உள்ளே உட்காந்துக்கிறோம். அப்போ அவங்க என்ன செய்வாங்க? நியூ லைஃப், நியூ பிகினிங். நம்மளாம் சொல்லிட்டு ஆமாம் நியூ லைஃப், நியூ பிகினிங். என்ன நியூ லைஃப், என்ன நியூ பிகினிங்கு? உள்ளுக்குள்ளே அவங்க வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. வெளியில் பேர் என்ன, நான் இயேசுவின் பிள்ளை, நான் சபைக்கு போகிறேன். உள்ளுக்குள்ளே என்ன நடந்துகிட்டு இருக்கு? புதிய துவக்கம். என்ன புதிய துவக்கம்? இனிதே துவங்கி இருக்கிறது. 8 பேர் உள்ளேருந்து கூத்தடிப்பாங்க. ஒரு ஆள் இருந்தாலும் நம்ம தாக்கு பிடிக்க முடியாது. 8 பேர் இருந்தாங்கன்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். லைஃப் முடிஞ்சது, அவ்வளோதான். அருமையான தேவ ஜனமே, பரிசுத்த ஆவியானவரை குடி வைக்கிறதான ஆலயமாக தேவன் நம்மை மாற்றி இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அப்போ இயேசு எப்படி நமக்குள்ளே குடியிருக்கிறார்? வார்த்தையாக குடியிருக்கிறார். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையாக நமக்குள்ளே குடியிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் தான் அந்த வார்த்தையை ஜீவனுள்ளதாக்கி நமக்குள்ளே அதனுடைய வலிமையை, அதனுடைய மகத்துவத்தை நமக்குள்ளே வெளிப்படுத்துகிறார். இன்னும் அதை உங்களுக்கு நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். தேவனுடைய வார்த்தை எழுதப்பட்ட வார்த்தையாக நம்முடைய கைகளிலே கொடுக்கப்பட்டிருக்குது. இட்ஸ் கால்டு லோகோஸ். நம்ம எல்லாருக்கும் நமக்கு தெரியும். கிரேக்க வார்த்தையில் இதுக்கு என்ன பேர்? லோகோஸ். எழுதப்பட்ட வார்த்தை. எழுதப்பட்ட வார்த்தையை நாம் வாசிக்க ஆரம்பிக்கும் போது அது நமக்குள்ளே முதல்ல செய்து ஒரு விதையாக வருகிறது. விதையாக வருகிற அந்த வார்த்தைக்கு உங்கள் இருதயத்தில் நீங்கள் இடம் கொடுக்கும்போது அது என்ன செய்யுது? முளைக்க ஆரம்பிக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் அதை உருவெடுக்க வைக்கிறார். அப்படி உருவெடுக்க வைக்கும்போது என்னவா மாறுது? பேசப்படுகிற வார்த்தையாக, லோகோவிலிருந்து ரேமாவாக அது மாறுகிறது. இன்றைக்கான என்னுடைய வார்த்தை, இன்றைக்கான என்னுடைய வார்த்தையாக, இன்றைக்கான என்னுடைய போஜனமாக அது மாறுகிறது. தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் மனுஷனுக்கு என்னவா இருக்குது? போஜனமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அது அவனை பிழைக்கச் செய்கிறது, மனிதனை பிழைக்கச் செய்கிறது. அவன் வெறுமையாய் உலகத்தில் அவன் அருந்துகிற ஆகாரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் அவன் பிழைக்கிறான். பிரைஸ் தி லார்ட். அந்த வார்த்தை அவனை பிழைக்கச் செய்கிறது. எப்படி பிழைக்கச் செய்கிறது? தேவ ஆவியானவர் அந்த வசனத்தை என்ன செய்கிறாரு?
பேசப்படுகிற வார்த்தையாக, நமக்கு நேராக சொல்லப்படுகிற வார்த்தை, இன்றைய வார்த்தை என்று நமக்கு நேராக சொல்லப்படுகிற வார்த்தையாக அந்த வார்த்தையை உருவெடுக்க வைக்கிறார். ஹல்லேலூயா. லோகோஸ் பிகம் ரேமாஸ் இன் அவர் லைஃப். எழுதப்பட்ட வார்த்தை பேசப்பட்ட வார்த்தையாக நமக்கு நேரம். இன்னைக்கு இந்த வேத புத்தகத்தில் எழுதப்பட்ட எல்லா வார்த்தையும் இன்னைக்கு நம்மகிட்ட பேசுறது இல்லை. இன்றைக்காக எனக்கு என்ன தேவையோ, நம்ம வீட்டில் ரேஷன்ஸ் ஃபுல்லாக பேக் பண்ணி வச்சுருக்கோம்ல, ஒரு மாதத்தில் ஸ்டார்டிங்கில் போய் வாங்கி வச்சிருக்கோம். 25 கிலோ மூட்டை என்ன அரிசி, கல்யாண என்ன கிச்சடியாமா, இப்போ புதுசாக விட்டுருக்காங்கப்பா, படமெல்லாம் அழகாக போட்டு கல்யாண கிச்சடியானா, கல்யாண கிச்சடியாமா, கல்யாண ஸ்பெஷல் கிச்சடி அரிசியே புதுசாக ஸ்டாக் பண்ணி 25 கிலோ. ஓகே, 3 கிலோவுக்கு மல்லி வத்தல் இதெல்லாம் வச்சுருக்குறோம். அப்புறம் இட்லி அரிசி அது இதை ஸ்டாக் பண்ணி வச்சுருக்கோம். எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் போடுறோமா, ஒரே நேரத்தில் சாப்பிட்றோமா? எதுக்கு? ஃபார் த ஹோல் மந்த் யூ கலெக்ட் த ரேஷன், அப்படி தானே? அப்போ உங்களுடைய வாழ்வு முழுவதுக்கும் தேவன் ஒரு லோகோவை இணைஞ்சிருக்கிறாரு, எழுதின புத்தகமாக உங்களுடைய கையில் கொடுத்திருக்கிறார். உங்கள் வாழ்க்கை முழுவதற்கும், வாழ்வினுடைய ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் நம்மை நடத்தி செல்லக்கூடிய வார்த்தை இது கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் இன்றைக்கு நான் சாப்பிட்றதுக்கு என்ன செய்யறேன், அதிலிருந்து கொஞ்சம் எடுத்து குக்கரில் போட்டு அதை நான் என்ன செய்கிறேன், வேக வைக்கிறேன். அது வேக வச்சோடனே சாப்பாடாக மாறுது. சாப்பிட்ற மாதிரி அரிசியாக இருக்க வைக்க அதை சாப்பிட முடியல. அதை வேக வச்சது சாப்பாடாக மாற்றினதுக்கப்புறம் அது எனக்கு சாப்பிட முடியல, ஒரு ஆகாரமாக மாறுது. அதுபோல் எழுதப்பட்ட இந்த வார்த்தை இன்றைக்கி எனக்கு சாப்பிட்ற ஆகாரமாக மாறணும்னா பரிசுத்த ஆவியான உங்களுக்குள்ளே இன்றைக்கி அந்த வார்த்தையை கிரியை செய்ய வைக்கணும். யூ ஹேவ் டு அலோவ் தட் ஒன் டு க்ரோ இன். உங்களுக்குள்ளே அது வெளிப்பாடாக மாறணும், ஒரு ரெவலேஷனாக மாறணும். பேசப்படுகிற வார்த்தை எப்படி என்னவா மாறும்? ஒரு வெளிப்பாடாக மாறும். தேவன் கொடுக்குற ஒரு வெளிச்சமாக மாறும். இன்றைக்கி வெளிப்பாடு, அந்த வெளிப்பாட்டின் வெளிச்சம் நமக்குள்ளே இல்லாதனால தான் நம்ம என்ன செய்ய முடியல, அடுத்த அடியோ எடுத்து வைக்க முடியலை. நம்ம வாசித்தோம் சங்கீதம் 119 105 வசனத்தில் வாசித்தோம், என் கால்களுக்கு தீபம், நெக்ஸ்ட் ஸ்டெப் நான் என்ன எடுத்து வைக்கணும், அண்ட் தென் என் பாதைக்கு வெளிச்சம். எந்த வழியில் நான் போய்கொண்டு இருக்கிறேன், நேர்வழியாக நான் போகிறேன்னா அல்லது வழி தவறிட்டேனா, என்னை செக் பண்ண வைக்கிறதே இந்த வார்த்தை தான். அதனால தான் அவர் சொல்லுது, உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருதலுக்கும் நீதியை படிப்பித்தலுக்கும் அது பிரயோஜனமாக இருக்கிறது. எவ்வளோ தூரத்துக்கு உங்கள் வாழ்க்கையில் அதை நீங்கள் அனுபவிச்சிங்க? பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. 2 பேதுரு 1:4 வாசிக்கலாம். 2 பேதுரு 1:4. இச்சையினால் உலகத்தில் மனித வாழ்க்கையில் இதை மனிதனிடத்திலிருந்து இதை பிரிக்க முடியாது. எதை பிரிக்க முடியாது? இச்சை. நம்ம அதை அழகாக சொல்லணும்னு ஆசைப்பட்டோம்னா ஆசை, டீசெண்டாக சொல்லணும்னா ஆசை, கொஞ்சம் கொச்சையாக சொல்லணும்னா இச்சை. இதிலிருந்து மனுஷனை பிரிக்க முடியாது. ஒன்றும் இல்லை, சிம்பிளாக ஒரு உதாரணம் சொல்கிறேங்க, டீசெண்டான ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஊட்டிக்கு போகிறீங்க, ஃபோட்டோ ஷூட் பிளேஸ்னு ஒன்று இருக்குது, பார்த்துங்களா? ஊட்டிக்கு போயிருக்கீங்களா? அப்படியே ஒரு மலை மேலே பண்ணால் ஃபுல்லாக அப்படியே ஃபுல்லாக அந்த மலை ஃபுல்லாக இருக்கும், பார்க்க பச்சை பசேன்னு அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாம் இருக்கும். எவ்வளோ அழகாக இருக்கு, பார்க்க ஆசையாக இருக்கு. ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருந்து ஆண்டவருடைய அன்பு ருசிச்சவங்களாக இருந்து நம்ம சொல்லுவோம், ஆண்டவருடைய படைப்பினுடைய மகிமையை பாருங்கப்பா அப்படின்னு சொல்லுவோம். உலகத்து மனுஷனாக இருந்தால், ஐயோ நான் எங்கேயும் போகாமல் இங்கேயே இருந்துடலாம் போலுக்கு, அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க சொல்லுவான். கேட்டா இது ஒரு விதமான இச்சை தான். கண்ணை பார்த்த உடனே அந்த கண்கள் என்ன செய்த ஒரு ஆசை. பிரைஸ் தி லார்ட். ஸோ மனிதனிடத்தில் அது இருக்குது. பிரியாணியை பார்த்த உடனே பசி இல்லாட்டி கூட சில நேரங்களை செய்து 2 வாய் எடுத்து போட்டுக்கணும் போல இருக்கு. அது என்னது? அது என்ன சொல்லுங்க, அது என்னது? டீசெண்டாக ஆசை, கொச்சையா? அட இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு தான், நீங்கள் மறந்துடக்கூடாது. அதுக்கு தான் டீசெண்டாக சொன்னால் ஆசை, கொச்சையாக சொன்னால் சொல்லுங்க ரைட், ஓகேவா? அப்போ இந்த இச்சை என்பது மனிதனிடத்தில் இருக்கிறது. அப்போ இந்த இச்சையினால் என்ன நடக்குதாமா? நமக்கு கேடு உண்டாகுது. இச்சையினால உலகத்தில் உள்ள கேட்டுக்கு, உலகத்தில் கேடு இருக்குது, நமக்குள்ள இச்சை இருக்கு. இது நார்த் போல் மாதிரி, அது சவுத் போல் மாதிரி. இச்சையும் கேடு என்ன செய்யும்? டப் ஓட்டிக்கிறோம்.
ஹலோ, கேட்குறீங்களா? கேட்குறீங்களா? காந்தத்தில் வடதுருவம் தென் துருவம் ஒன்று பார்த்து என்ன செய்யும்? ஒட்டிக்கிறோம், இழுத்துக்கிறோம். வடதுருவம் சேர்ந்தா தான் தள்ளிட்டு போகும். தென் துருவம் சேர்ந்தா தள்ளிட்டு போயிடும். ஆனால் வடதுருவம் தென் துருவம் வந்துச்சுன்னா என்ன ஆகும்? ஒட்டிக்கிறோம். ஆம்பளை பிள்ளையும் பொம்பளை பிள்ளையும் சொன்னாங்க நெருப்பும் பஞ்சு மாதிரி, ஐயோ பற்றிக்கிறோம் அப்படி சொல்கிறல்ல, அது மாதிரி இந்த உலகமும் மனிதனுக்குள்ளே இருக்கிற இச்சையும் எப்படி இருக்குதாமா? நெருப்பும் பஞ்சும் போல. அதனால தான் உலகத்தை நீங்கள் இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் உலகத்தை விட்டு பிரிஞ்சிருங்க, உலகத்தை விட்டு தள்ளிருங்க. லோத்து என்ன செஞ்சான்? கண்களை ஏறெடுத்து பார்த்து தேவனுடைய தோட்டத்துக்கு போகிற வழியை போல இருக்குன்னு நினைச்சானவா, அழகா இருக்குன்னு நினைச்சானமா. உடனே நினைச்சான், ஆபிரகாமுடைய அழைப்பு, ஆபிரகாமோட வந்தது, அவரோட வளர்ந்தது, ஆபிரகாம் கொடுத்த உதவிகள் எல்லாம் மறந்து போச்சு. கொஞ்சம் கண்களை ஏறெடுத்து பார்த்தோன்னே அந்த இச்சை அவனை இழுத்துது. அவன் என்ன செஞ்சான்? எங்க போயிட்டான்? சோதோம் குமாருக்கு நேராக போய் வெளியில் கூடாரம் போட்டான். அப்புறம் உள்ளே போனான். அப்புறம் மகளுக்கு அங்கே மாப்பிள்ளை பார்த்தான். அப்புறம் என்னாச்சு? அங்கேயே தலைவனாக மாறிட்டான் அந்த ஊருக்கு. பார்த்தீங்களா? இச்சை என்ன செய்யும் தெரியுமா? பத்திக்கிறோம். இந்த கேட்டுக்கு நம்ம தப்பணும்னா, இந்த உலக கேட்டுக்கு நம்ம தப்பணும்னா என்ன செய்தாமா? வாசிங்க. திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளலாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களும் அவைகளால் நமக்கு மகா மேன்மையான தேவனுடைய வாக்குத்தத்தங்கள், தேவனுடைய வார்த்தைகள் நமக்கு அருளப்பட்டிருக்கு. எதுக்கு? நம்மை இந்த கேட்டுக்கு தப்பி தேவனுடைய திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாய் மாற்றுவதற்கு. ஒரு அல்ல சொல்ல மாட்டீங்களா? அது கூட கேட்டு தான் வாங்கணும். திவ்ய சுபாவத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாய் மாறுவதற்கு. அப்போ உலகம் கேட்டுக்குள் கிடக்கிறது என்பதை நீங்க நம்புறீங்களா? ஆமென். உலகம் கேட்டுக்குள்ளே கிடக்கிறது. அப்போ உலகத்தோடு நீ சேர்ந்து வாழக்கூடாது என்று ஆண்டவர் நினைச்சுக்காரு. நான் உலகத்தான் அல்லாது போல நீ உலகத்தான் அல்லங்கிறாரு. அருமையான தேவ ஜனமே, உலகத்தின் கேட்டுக்கு நீங்கள் தப்ப வேண்டுமானால் உங்களுக்குள் இருக்கிற அந்த இச்சையை கண்ட்ரோல் படுத்துறதுக்கு, கட்டுப்பாடு பண்ணுறதுக்கு, இந்த உலக இச்சை நமக்குள்ளே இருக்குது. அது இயற்கையாகவே இருக்கிறது. அது ஆசையாக இருக்கிறது. அது நமக்குள்ளே இருக்கிறது. அதை என்ன செய்ய முடியாது? மாற்ற முடியாது. ஆனால் அதை என்ன செய்ய முடியும்? கட்டுப்படுத்த முடியும். அல்லேலூயா. குதிரைக்கு கடிவாளம் போடுற மாதிரி கட்டுப்படுத்த முடியும். எதனால் கட்டுப்படுத்த முடியும்? கர்த்தருடைய வாக்குத்தத்தம், திரு வசனம். ஹல்லேலூயா. இன்றைக்கி உங்களை சுத்தமாக்கக்கூடியதான அந்த வசனத்துக்கு உங்களை நான் மறுபடியும் ஒப்புக் கொடுக்கிறேன். தேவனுக்கும் அவருடைய கிருபையுள்ள வார்த்தைக்கும் உங்களை நான் ஒப்புக் கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலே ஆண்டவரை நோக்கி நம்ம பார்க்கலாமா? நம்ம எல்லாம் எழுதிருக்கலாம். ஆமென். இது கர்த்தருடைய வார்த்தையை பேசிக்கிட்டே போகலாம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆனால் இன்றைக்கி நம்ம அதில் பிரைஸ் காட். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். ஓ க்ளோரி. ஹல்லேலூயா. யோவான் 15:3 சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தை நம்ம என்ன செய்யும்? சுத்தமாக்கும். ஆமென். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுது சுத்தமாக இருக்கிறீர்கள். தேவனுடைய வார்த்தை இன்றைக்கி நம்மை சுத்தமாக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த காலை வேளையிலே நாமே அர்ப்பணிக்கலாமா? தேவனுடைய வசனம் பிரவேசத்தினால் அது நமக்குள்ளே பிரவேசிக்கும் பொழுது நமக்குள்ளே வெளிச்சத்தை உண்டாக்குகிறது. அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளிக்கு நம்மை வரவழைத்திருக்கிறார். God brought us into the light. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ள நாம் அனுமதிக்காத பட்சத்தில் அது நம்முடைய கால்களுக்கு தீபம், நம்முடைய பாதைக்கு வெளிச்சமாக மாற முடியாது. பல வேளைகளில் ஒரு மின்மினி பூச்சியுடைய வெளிச்சத்தை போல கர்த்தருடைய வசனம் கண்களுக்கு முன்னால் இருக்கு. சில நேரங்களில் அதை பார்த்து அழகாக இருக்குன்னு சொல்லி ஆச்சரியப்படுறோம், அதை பாராட்டுறோம், வாக்குத்தத்தமாக அதை பாராட்டுகிறோம், வாக்குத்தத்தமாக அதை ஃப்ரேம் பண்ணுறோம், அதை போற்றுறோம். ஆனால் அந்த வார்த்தைகளை நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறது இல்லை. அதனால் நம்ம வாழ்க்கைக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. மின்மினி பூச்சியினுடைய வெளிச்சம் ஒரு நாளும் நம்ம என்ன செய்யாது? வழிநடத்தாது. கர்த்தருடைய வார்த்தை சத்தியமான வெளிச்சம். ஹல்லேலூயா. அதனால தான் நீதிமானை பார்த்தாண்டு சொல்ல, நடுப்பகல் வரைக்கும் உதிக்கிற சூரியனை போல இருப்பான் நீதிமான்.
அவனுக்குள்ள கர்த்தருடைய வெளிச்சம் வரும்போது அவன் நடுப்பகல் வரைக்கும் உதிக்கிற சூரியனை போல். நடுப்பகல் சூரியன் எப்படி இருக்கும்? பயங்கர பிரகாசமாக இருக்கும். யாரும் அதை ஈஸியாக பார்க்க முடியாது, யாரும் அதை கண்களில் பார்த்து விட முடியாது. அவ்வளவு மகிமையானதாக இருக்கும், அவ்வளவு பிரகாசமாக இருக்கும், அவ்வளவு உக்கிரமாக இருக்கும். ஹல்லேலூயா. உனக்குள்ள அந்த வசனம் இருந்தால் அந்த வசனம் உன்னை பட்சிக்கிற அக்கினியாக உள்ளுக்குள்ள இருக்கும். ஹல்லேலூயா. உன்னை சுத்திகரிக்கிற நெருப்பாக உனக்குள்ள இருக்கிறோம். உனக்குள்ள இருக்கிற வனத்தை அனல் மூட்டுகிறதாக இருக்கும். ஹல்லேலூயா. Do you allow that one? அந்த வசனத்தை இன்னைக்கு நீ அனுமதிச்சாயானால், அந்த வசனத்தை இன்னைக்கு உன் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்வாயானால், அந்த வசனத்துக்கு உன் வாழ்க்கையில் இடம் கொடுப்பாயானால், உன்னை சுத்திகரித்து, உன்னை நீதிகரித்து, உன்னை அவருடைய பிள்ளையாக, அவருடைய ராஜ்யத்திலே அவருடைய தாளந்துகளை வரங்களை அவருக்காக பயன்படுத்தி அவருடைய ராஜ்யத்துக்கு மேன்மை உண்டாக்குற உன்னை பாத்திரமாக உன்னை கொண்டு வர முடியும். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவருடைய கரத்தில் உங்களை ஒப்புக் கொடுக்குறீங்களா? ஒப்புக் கொடுக்குறீங்களா? ஹல்லேலூயா. 2 கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, நாங்கள் உமக்கும் உம்முடைய வார்த்தைக்கும் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. உமக்கும் உம்முடைய வார்த்தைக்கும் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். என்னை சுத்தப்படுத்துகிறேன். தேவனுடைய வார்த்தைக்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். எனக்கு அளவுகோல் உம்முடைய வார்த்தை ஆண்டவரே. I cannot just compare me with somebody. அந்த நபரோடு கூட ஒப்பிட்டு பார்த்து நான் அவரை விட நல்லா தான் இருக்கிறேன், இந்த சகோதரியோட நான் நல்லா தான் இருக்கிறேன் என்று நான் ஒருவரோடு என்னை ஒப்பிட்டு பார்க்க முடியாது. கர்த்தருடைய மகிமையோடு கூட என்னை நான் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். அங்கே நான் எங்கே குறைவுபட்டிருக்கிறேன் எனக்கு தெரியும். ஓ ஹல்லேலூயா. My measuring rod is the word of God. என்னுடைய அளவுகோல் தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தை எனக்குள்ளே வரும்போது அது எனக்குள்ளே சுத்திகரிப்பை உண்டு பண்ணும். எனக்குள்ளே இருக்கிற தேவனுடைய வரங்களை, தேவனுடைய கிருபையை அனல் மூட்டி எழுப்பிவிடும். ஓ, அதனால தான் யோவான் சொன்னார், நான் உங்களுக்கு தண்ணீர்னால ஞானசாரம் கொடுக்கிறேன், எனக்கு பின்னாலே ஒருவர் வருகிறார், அவர் உங்களை ஆவியினாலும் அக்கினினாலும் உங்களுக்கு அபிஷேகம் கொடுப்பார். பிரைஸ் தி லார்ட். ஆவியினுடைய அபிஷேகம், அக்கினியுடைய அபிஷேகம் நமக்குள்ளே கடந்து வந்து நம்மை தேவனுடைய சாயலாக, தேவனுடைய ஆலயமாக இந்த காலை வேளையிலே மாற்றட்டும். ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்கு எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய வார்த்தைக்கு எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய உபதேசத்தினால் நாங்கள் சுத்தமாக இருக்கிறோம். நீ சொன்ன வார்த்தை இந்த உலகத்தின் கேட்டுக்கு எங்களை தப்புவித்து உம்முடைய தெய்வீக சுவாபத்துக்கு, திவ்ய சுவாபத்துக்கு பங்குள்ளவர்களாக எங்களை மாற்றுவதற்கு அது தகுதி உள்ளதாக இருக்கிறது. அந்த வாக்கு தத்தங்களை நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் அனுமதிக்கிறோம். எங்களை சுத்திகரிக்க நாங்கள் விட்டு கொடுக்கிறோம். இந்த காலை வேளையில் எங்களுக்கு உதவி செய்வீராக. உம்மை போல எங்களை மாற்றும் ஆவியானவரே, உம்மை போல எங்களை மாற்றும் ஆண்டவரே. நாங்கள் பூரணப்படும் பொழுது ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே நாங்கள் தைரியமாய் நின்று உம்மை போல இருக்கிறோம் என்று நாங்கள் சொல்ல முடியும். 1 யோவான் 3ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம், இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், ஆனால் நாம் வரப்போகிற நாட்கள் எப்படி இருப்போம் நமக்கு தெரியாது. ஆனால் இயேசு வருகிற போது அவரை போல நாம் காணப்படுவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தைகள் நம்மை சுத்திகரிக்கட்டும். ஒவ்வொரு நாளும் நம்ம இந்த வார்த்தைகளை நம்மை உருவாக்கட்டும். ஹல்லேலூயா. கிருபை நிறைந்த நல்ல தெய்வமே, உம்முடைய கிருபை உள்ள கரங்களுக்குள்ளே எங்களை தாழ்த்துகிறோம். உம்முடைய பிள்ளைகளை நான் உமக்கும் உம்முடைய கிருபை உள்ள வார்த்தைகளுக்கும் அர்ப்பணிக்கிறேன். உம்மிடத்திலே ஒப்புக் கொடுக்கப்பட்டது 2 தீமோத்தேயு 1:7 நாங்கள் வாசிக்கிறோம். உம்மிடத்திலே ஒப்புக் கொடுக்கப்பட்டதை அந்நாள் வரை காத்துக்கொள்ள வல்லவர் நீர். இந்த பிள்ளைகளை காத்துக்கொள்வீராக. உம்முடைய ராஜ்யம் வருகிற வரை, உம்முடைய நீதி வெளிப்படுகிற வரைக்கும், நியாயத்தீர்ப்பின் நாளிலே நாங்கள் வந்து நிற்கும் போது தைரியத்தோடு கூட உம்முடைய சமூகத்தில் பிரவேசிப்பதற்கு, நல்லது உண்மை உத்தமமான ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே நீ உண்மையாக இருந்தாய், அநேகத்துக்கு உன்னை சுதந்திரவாளியாக மாற்றுகிறேன், என் சந்தோஷத்துக்குள்ளே பிரவேசி என்று நீங்கள் அழைக்கிற அந்த சத்தத்தை கேட்பதற்கு எங்கள் ஒவ்வொருவருக்கு நீர் அனுகிரகம் செய்வீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். என் பிள்ளைகளை நேரம் ஆசீர்வதியும். உனக்கு நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.